இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கூட நம்ம 12 சீஷர்களில் முக்கியமான ஆள் யாரு? பேதுரு இல்லையா? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பேதுரு கிட்ட இருந்து என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா 12 சீஷர்களில் இயேசு தெரிந்தெடுத்தார். அதில் முதன்மையாக பேதுரு தான் அந்த லைன்ல வருகிறதா நம்ம பார்க்கிறோம். பேதுரு யார் என்று பார்த்தோம்னா, பேதுரு எங்கே இருந்தார் என்று நம்ம பார்த்தோம் என்றால், பேதுரு சொந்த ஊர் பெத்சாய்தா. பெத்சாய்தா எங்க இருக்கு அப்படின்னா, கலிலேயா கடலில் வடக்கரையில் அமைந்துள்ள கரையில் தான் பெத்சாய்தா அமைந்திருக்கிறது. இந்த பேதுருக்கு, சீமோன் பேதுருக்கு உடைய தந்தையின் பேர் யோனா. யோனா என்றால் புறா என்று அர்த்தம். புறா என்று அர்த்தம். இந்த சீமோன் உடன் பிறந்த அந்திரையா என்ற ஒரு சீசனும் உண்டு. பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் செய்து வந்ததாக நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிறு வயதிலே பேதுரு சனக்கரின் என்ற பள்ளியிலே படித்தான் என்று நம்ம பார்க்கலாம். சனக்கரின் என்றால் அதாவது சதுசேயர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சதுசேயர் பள்ளியில் படித்ததாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பேதுரு யூதனாக பிறந்தனால அவன் தீர்க்கதரிசிகளும் நியாய பிரமாணத்தையும் படித்ததாக நம்ம பார்க்கலாம். உடனாக இந்த செபதேயின் பிள்ளைகள் யாக்கோபு, யோசேப்பு, யாக்கோபு, யோவான் 2 பேரும் கூட தான் இந்த பேதுருவும் அந்திரேயும் சேர்ந்து மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார்கள் என்று பார்க்கலாம். பேதுரு திருமணம் ஆனவர், மனைவி உண்டு, மாமியார் உண்டு, கூடவே உடன் பிறந்த அந்திரையாவும் சேர்ந்து வாழ்ந்தாங்க என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து பேதுருடைய பண்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவன் கரடு முரடான உட்கட்டு உடையவனாக காணப்பட்டான் என்று பார்க்கலாம். ஆழமான அலையிலிருந்து பெரிய துடுப்புகளை அவனுடைய முரட்டான கரங்களை கொண்டு இழுத்து வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த கடலிலிருந்து படகையும் வலை நிறைந்த மீன்களையும் இழுத்து கொண்டு வருவான் என்று பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவன் ஒரு படகில் அமர்ந்து இருந்தால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவனுடைய சொல், அவனுடைய கட்டளையின்படிதான் அவர்கள் நடப்பார்கள். அப்படி ஒரு தலைவனாக காணப்பட்டான். அவன் செயல் வீரனாக மட்டுமல்ல, வலிமை நிறைந்தவனாக மட்டுமல்ல, இயற்கையான தலைவனாக மட்டுமல்ல, அவன் செயல்பட்டதை நம்ம பார்க்கலாம். இது மட்டும் அவனோட வலிமையாக காணப்பட்டது என்று நம்ம பார்க்கலாம். இவ்வளவு வலிமையா இருந்த போதிலும், செயல் வீரனாக இருந்த போதிலும், அவனோட தலைவனாக இருந்த போதிலும், அவனிடம் சில பலவீனமான பண்புகளும் காணப்பட்டது. என்ன பண்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 சுவிசேஷத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் உணர்ச்சி வசப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசர புத்தி உள்ளவன், மூர்க்கம் உள்ளவன் என்றும், தீவிரமானவன், மிகுந்த ஆர்வம் உள்ளவன், அளவு கடங்கா ஊக்கம் உடையவன், கேள்வி கேட்கிறவனாகவும் பதிலளிக்க முந்திக் கொள்கிறவனாகவும், 12 பேருக்காக
நமக்காக சார்பாக பேசுகிறவனாக காணப்பட்டான் என்று நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். நீ கேபா என்று படுவார். ஏன் இயேசு கிறிஸ்து சீமோனுக்கு ஒரு பேரை கொடுத்தாரு? கேபா என்றா பேதுரு தான். பேதுரு என்று ஒரு பேரை கொடுக்கிறாரு இல்லையா, கேபா அப்படின்னு சொல்லி. ஏன் கொடுக்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் அவசர புத்தி உள்ளவனா இருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவனாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அவன் எல்லாவற்றிலிருந்து விலகி அவன் எப்படிப்பட்டவனாக மாறுவான் என்றால், பிறரால் அசைக்கப்படாதவனாகவும் உறுதியுடையவனாய் இருப்பான் என்று முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து பேதுருடைய கேரக்டர், அவனுடைய பண்பை அறிந்திருந்தார். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கேரக்டர், நம்முடைய பண்பை யார் அறிந்திருக்கிறாரு? இயேசப்பா அறிந்திருக்கிறாரு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய பண்பை யார் அறிந்திருக்கிறாரு? நம்ம ரட்சிக்கப்பட்ட முன்பு எப்படி இருந்திருப்போம்? சண்டை போட்டிருப்போம், அடிச்சிருப்போம், இப்படியெல்லாம் வேண்டாதது போய் பேசியிருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா இவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு இவ போய் பேச மாட்டா, எனக்காக பரிசுத்தமா வாழுவா என்று யார் அறிந்திருக்குன்னா இயேசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய கேரக்டர் எப்படி, நாம் எப்படி வாழ்வோம் என்று அவர் அறிந்திருக்கிறார். பேதுருக்கு ஒரு பேரை கொடுத்திருந்தார்னா நமக்கும் கண்டிப்பா ஒரு பேர் உண்டு. அது எங்க எழுதியிருக்கும்? ஜீவ புஸ்தகத்துல அந்த பேர் நமக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, பாருங்க, கெனசரேத் கடல், திபேரியா கடல் எல்லாம் கலிலியா கடல் தான், ரெண்டுமே கலிலியா கடல் தான். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா 2 படகு இருந்துச்சு. அந்த 2 படகுல ஒரு படகு யாரோடதா இருந்துச்சு? பேரோடதா இருந்தது. உடனே அந்த பேரோட படகுல கொஞ்சம் உள்ள தள்ளி நிப்பாட்ட சொல்லி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினாரு. நம்ம பார்க்கிறோம். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு? 5வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சரி, பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி என்ன சொல்றான்னா, நீ உன் வலையை ஆழத்துல போடு, இதுல ஆழத்துல, கடலில் ஆழத்துல போடு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம் இல்லையா? ஆழத்துல போடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் ஆழத்துல என்ன நிறைஞ்சிருக்கணும்? வசனம் நிறைஞ்சிருக்கணும். என்ன நிறைஞ்சிருக்கணும்? வசனம் நிறைஞ்சிருக்கணும். இந்த ஆழத்துல வசனம் நிறையும் போதுதான் என்னாச்சு? வேதமே வெளிச்சம் சொல்லுது இல்லையா? நீதிமொழிகள்ல வேதமே வெளிச்சம். வசனம் நமக்குள்
ஆழத்துல இருக்கும்போதுதான் நாம் வெளிச்சமாக மற்றவர்களுக்கு இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள ஆழத்துல இருக்கும் போதுதான் சத்துருடைய கிரியைகளை அறிந்து அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ளும் பலனை கர்த்தருக்கு மேற்கொள்ளும்படி கிருபை செய்வார். ஆமென். அது மட்டும் இல்ல, ஆழத்துல வசனம் இருந்தாதான் என்ன ஆகும், அவர்கள ஐக்கியத்தில் பலப்பட முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாத படிக்க அந்த ஐக்கியத்துல நிலைத்து நிற்கபடி தேவன் கிருபை செய்வார். ஆமென். இதுதான் அந்த ஆழம். இது ஸ்பிரிச்சுவலி என்னது ஆழம். அதாவது வசனம் ஆழத்துல இருக்கும்போது பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதிப்பார், சொல்லிக் கொடுப்பாரு. ஆமென். அப்புறம் அதுக்கடுத்து என்ன ஆகுது, உம்முடைய வார்த்தையின்படி 5வது அந்த உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்ப என்னாச்சு, ஆழத்துல போட்டாச்சு. போட்டுட்டு அவங்க யாரோடைய வார்த்தையின்படி பேதுரு என்ன சொல்றான், என்ன சொல்றான், இந்த மாதிரி நாங்க முழுதும் மீன் பிடிச்சோம், எங்களுக்கு ஒரு மீனுமே அகப்படலையே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்க ஆழத்துல போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது உம்முடைய வார்த்தையின்படி. அதாவது இந்த இடத்துல பேதுருக்கு முதல் சோதனை வருது. என்ன சோதனைனா ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, நீ எனக்கு கீழ்ப்படுகிற மகனா இருப்பாயா என்று பார்ப்பதற்காக ஏசப்பா என்ன சொல்றாரு, வலை போடணும். அதுக்கு பேதுரு கீழ்ப்படிஞ்சானா இல்லையா, உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன்னு கீழ்ப்படிஞ்சான் இல்லையா, கீழ்ப்படிச்சு வலைய போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அதாவது ஒரு ஊழியத்துக்கு நம்ம போகணும்னாலும், ஒரு ஆயத்தப்படணும்னாலும் தேவன் சோதிக்கிற ஒரு காரியம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். நமக்கிட்ட கீழ்ப்படுதல் இருக்குதா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா, என் சொல்படி நீ நடக்கிறாயா, செய்கிறாயா என்பதை சோதிப்பாரு. யார் சோதிச்சாரு? யோனா தீர்க்கதரிசிய சோதிச்சாரு. யோனா தீர்க்கதரிசிய எங்க போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா யோனா தீர்க்கதரிசி எங்க போனாரு, தர்ஷீஷுக்கு போனாரு. என்ன ஆச்சு? கண்ணில மாட்டினாரா? கண்ணில மாட்டிட்டாருல. ஆண்டவருக்கு கீழ்படியாதனால எங்க மாட்டினாரு, கண்ணில சிக்கிட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லையா. அதே போலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய சொல்படி தேவன் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய வாஞ்சை. நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது சில சமயம் என்ன ஆகுது, அது கண்ணியாய் மாறிடுது. கண்ணியாய் யோனா மாறி கண்ணியா மாறிடுது. மெயினா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கண்ணியா மாறிடுது. மாறும்போது என்னாச்சு, யார் கஷ்டப்படுவா? கண்ணியா மாறினு கஷ்டப்படுவது நம்ம தான் கஷ்டப்படணும். அதுக்கு பேசாம நம்ம ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன ஆகுது, நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற தைரியத்தோட நம்ம போலாம் இல்லையா. எதுவா இருந்தாலும் எந்த வரணும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்களாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோனா கீழ்ப்படியாக போகாத நேரத்துல
அவன் அந்த பாக்கியத்தை இழக்கிறான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதே போல நாம் இழக்கக்கூடாது. நம்ம இழக்காதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு முதல் சோதனையில் நாம் கீழ்ப்படிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதங்கள் நாம் பெற்று நாம் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வலையை போடுறாங்க. என்ன ஆகுது? வலை கிழியத்தக்க மீன்கள் வந்தது இல்லையா? வலை கிழியத்தக்க மீன்கள் வந்துச்சான். இப்போ பேதுருவால இழுக்க முடியல. அவன் ஹெல்ப் கேட்குறான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் கேட்டு அந்த வலையை இழுத்து கொள்ளும். அந்த வலைக்குள்ள மிகுந்த மீன்கள் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நிரம்பி வழிகிற வசனங்கள் நிரம்பி வழிவதா காணப்பட வேண்டும். எனக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, வெள்ளை தாத்தான்னு சொல்லுவோம். அது எங்க டாடியோட மாமா, டாடியோட அம்மாவுடைய அண்ணன். நாகர்கோயிலுக்கு போகும்போது, சிறு வயதுல போகும்போது நான் கேட்டுக்கு வெளியே நின்று சாயங்காலம் நிற்பேன். வெளியே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வாக்கிங் வருவாரு. அந்த வாக்கிங் வரும்போது எங்க வீடு தாண்டி தான் போனோம். அப்ப நான் இந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் வாரது தெரியும். தெரிஞ்ச உடனே இந்த வெள்ளை தாத்தா வராரு அப்படின்னு போய் சொல்லுவேன். இப்போ அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு என்ன செய்வார்னா, எல்லாம் பேசி முடிச்ச உடனே என்ன செய்வார்னா, அங்கே நின்று அப்படியே வந்துட மாட்டாரு. நின்றுட்டு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அவர் உள்ளத்துல இருந்து என்னெல்லாம் வசனம் வருமோ எல்லாம் வசனம் பாராம சொல்லி முடிச்சு, ஆக்சுவலா ஒரு சாப்டரே சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவாரு. இப்ப அவர் உள்ளத்துல, அவர் இருதயமாக வலையில எவ்வளவு வசனம் நம்பி இருந்தது இல்லையா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்திலும் வசனம் நிரம்பி வழிகிறதாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த வலைக்குள்ளாக மீன்கள் இதை குறிக்கிறது என்றால், மீன்கள் ஆத்துமாக்களை குறிக்கிறது. இப்ப ஆத்துமாக்களை குறிக்கிறது. இந்த பேதுரு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவன் வலையில எடுத்து மீனை பிடிச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவன் என்ன செய்யறான்? ஆத்துமாக்களை பிடிக்கிறவனாக காணப்பட்டான். ஆத்துமாக்களை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். 3000 சொல்லி ஆத்துமாக்களை என்ன செய்யறான்? அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான் என்று நம்ம பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்? நாம வசனத்தால நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 8வது வசனம், 9வது வசனம். அதே லூக்கா 5ஆம் அதிகாரம். பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பார்க்கிறோம். 8வது வசனம் 9வது வசனத்துல என்னன்னு பார்த்தோம்னா, அவன் பேதுரு ஏசப்பாவோட கால்ல என்ன செய்யறான்? பாதத்துல விழுறான். பாதத்துல விழுறான்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ளாக இருந்த தாழ்மையான குணம். ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ட், ரெண்டாவது தாழ்மை குணம் நிச்சயமா நமக்கு வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா, நான் பாவி என்று அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவின்னா என்ன செய்யறான்? பாவி அறிக்கை செய்யறான். அடுத்து பாத்தீங்கன்னா, பாவி
அறிக்கை, தாழ்மை பிளஸ் அறிக்கை இசைக்கல் டு ரட்சிப்பு. தாழ்மையும் அறிக்கையும் செய்யும் போது என்ன கிடைக்குது? ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குது. ஆமென், அல்லேலூயா. அதன் பின்பதாக 10வது வசனம் வாசிக்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இது சீமோனுக்கு ஒரு அழைப்பு, ஊழியத்துக்கான அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அடுத்து மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்துல 25, 22 26 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் போதும். இப்ப பாருங்க, இங்க என்ன ஆகுது? 5 அப்பம் 2 மீனை 5000 பேர்கள் போஷித்த பின்பு ஏசப்பா சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க கடலின் அக்கறைக்கு போங்க, கடலின் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி, நீங்க கடலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கடலுக்கு அக்கறைக்கு போறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நடுக்கடல்ல என்ன ஆகுது? பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கொடிய புயலும் கடுமையான காற்று ஏற்படுகிறது இல்லையா? இப்ப கொடுமையான புயல், கொடுமையான கொந்தளிப்பு, காற்று அலை கடலில் வீசும்போது என்ன ஆகும்? படகு ரோ பண்றதுக்கு அவங்க ரோ போட்டுல தான் போறாங்க, துடுப்புள்ள போட்டுல தான் போறாங்க. அப்ப அதுல போகும்போது அந்த ரோ பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? முடியுமா? காத்து ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு சைடு மழை வேற பெய்யுது, காத்து இழுக்கும் இல்லையா? இழுக்கும் போது எந்த திசையில ரோ பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்படி கஷ்டத்தோடு அவங்க அந்த சூழ்நிலையில் கை வலி, முதுகு வலியோடு அந்த காண ஒரு வழியில அவங்க ஒரு உருவத்தை பார்க்கறாங்க. உருவத்தை பார்த்தோன்னு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பயப்பட்டு ஆவேசம் அப்படின்னு சொல்றாங்க, ஆவேசம் என்று சொல்றாங்க இல்லையா? இன்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த பேஸ்புக் வழியா, ஆன்லைன் வழியா கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், கடுமையான காற்று உங்களுடைய லைஃப்ல அடிக்கலாம். என்ன செய்யறது, என்ன சம்பவிக்க போகுதோ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நீங்க காணப்படலாம். சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். அருமனை காணப்படலாம், அந்த சூழ்நிலை காணப்படலாம். நம்ம பார்க்கிறோம், எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:4. 1 ராஜாக்கள் 19. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் 8 வரைக்கும் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும். பாருங்க, எலியா யாரை பார்த்து பயந்து போனாரு? எசபேல் என்கிற பெண்ணை பார்த்து பயந்து போனார். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுடைய மனைவி தான் எசபேல். எசபேல் பார்த்து பயந்து எங்க ஓடுறாரு? வனாந்தரத்துக்கு சுரைச்செடி மேல கீழே உட்கார்ந்து படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டா அவரை யார் தட்டி எழுப்புறாரு? தூதன் தட்டி எழுப்புறாரு. கொடுத்து அப்பமும் தண்ணியும் வச்சிருந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டாரு இல்லையா? மறுபடியும் படுத்துட்டாரு. மறுபடியும் தூதன் அப்பவும் தண்ணீர் கொடுத்து தட்டி எழுப்பி அப்பவும் தண்ணீரும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு குடிச்சிட்டு அது நிமித்தம் பலன் உண்டாகி இங்க போறாரு. மறுபடி நடந்து ஒரு பலன் கிடைச்சிருச்சு. அது மாதிரிதான் சீஷர்களுக்கும் என்னாச்சு? ஆவேசம் என்று பயந்தார்கள். உடனே ஏசப்பா சீஷர்களை கைவிட்டாரா? நீங்க மூழ்கி செத்துருங்க அப்படின்னு விட்டாரா இல்லையா? விடல. என்ன செஞ்சாரு? நான் தான், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சா? அது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் உங்கள் கொந்தளிப்பின் ஒரு சூழ்நிலையிலும் பயங்கரமான அலைகள் மத்தியிலும் காற்று வீசுகிற சூழ்நிலையும் சோதனை நிமித்தம் சோர்ந்து போய் ஜெபிக்க முடியாம முன்னேறி செல்ல முடியாம இருக்க நேரம் உங்களையும் ஆவியானவர் தட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு கூட இருக்கிறாரா? அல்ல நீங்க தூங்குறீங்களா? ஆவியானவர் உள்ள இருந்து உற்சாகமா இருக்கிறீங்களா? கேக்குறீங்களா? நான் பேசல. ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட பலன் கிடையாது பேசுறதுக்கு. எனக்குள்ள இருந்த ஆவியானவர் தான் இப்ப பேசுறாங்க. அதனால விழித்து இருந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனப்படும். அது மாதிரி ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவாரு. தட்டி எழுப்பி என்ன செய்வாரு? உங்களை தைரியப்படுத்தி என்ன செய்வாரு? உங்க ஆத்மாவை உங்களை சமாதானத்தோடு அமைதலா காத்து கொள்வாரு, பலன் கொடுப்பாரு. எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க போனோமோ அதுக்கான பலனை உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. ஸ்ட்ரென்த்தோட நம்ம என்ன செய்வோம்? வெற்றியை சுதந்திரிக்க முடியும். பல சீஷர்கள் கரை வந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் மூழ்கி போயிட்டாங்களா? ஆனால் மூழ்க செய்யல, கரைக்கு சேர்த்தாரு. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நமக்கு வரலையே, இன்னும் நமக்கு விடுதலை வரலையே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா என்ன செய்யறாரு? ஏசப்பா உங்களை தட்டி எழுப்புவாரு. தட்டி எழுப்பி கரைக்கு கொண்டு சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நன்றி. அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன செய்யறாரு? அடுத்த பேரை என்ன செய்யறாரு? வாசிக்கலாம். அடுத்த வசனம் 27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். போதும். நீரே என்றால் நானும் நடந்து வர உம்மிடத்துல நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இது என்ன அர்த்தம்னா, பேதுரு ஏசப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. ஏசப்பா நான் நடந்து வரலாமா? கடல் மேல நடந்து வரலாமா? இது ஆவிக்குரிய ஜீவிதத்துல இது எதை குறிக்கிறது என்றால், we should always do
வேண்டும். ஆமென். சித்தத்தை செய்கிறவர்களா காணணும். பெர்மிஷன் கேட்கிறாரு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னாலும் சரி, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் என்றாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா நான் இதை செய்யட்டா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எஸ்ன்னு சொன்னா அதை ப்ரொசீட் பண்ணணும். ஏசப்பா நோ சொன்னா we should wait upon him. இல்லையா? அவர் பாதத்துல அமர்ந்து இருக்கணும். இல்லையா? அமர்ந்து இருக்கும் போதுதான் அவர் வழியை கரெக்டா நம்மளை கொண்டு செல்வாரு. இப்ப அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாவது என்ன செய்யணுமா? நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பாருங்க, அவருடைய கற்பனைகள் வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அவருக்கு நாம் அன்பாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அவருடைய வழிகளில் நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு நடக்கும் போது அவர் நம் பாதைகளை என்ன செய்கிறாரு? செவைப்படுத்துகிறார். 4வது பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 6:10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதாவது அவருடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஏசப்பா, என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய வேண்டும் என்ற சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். அது ஜெபத்துல நம்ம கேட்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் ஆவி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தில் நடக்கிறவங்களுக்கு மரணம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் இருக்கிறது. இல்லையா? அப்ப ஆவியில நடக்கணும். நம்ம மாம்சத்துல நடக்காதபடிக்கு என்ன எப்படி நடக்கணும்? ஆவியில நடக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது அன்றாட வாழ்க்கையில் முடிவுகள், அதாவது டெய்லி லிவிங். இல்லையா? டெய்லி லிவிங்ல அவருடைய சித்தத்தை படிக்கணும்னா அவருடைய ஞானம் வேணும். அதாவது யாக்கோபு 1:5 அதுல ஞானத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். கடைசியாக பாத்தீங்கன்னா அவருடைய நோக்கத்தை என்னன்னு சொல்லி அப்படி அவருடைய பிளான் படி நம்ம வாழணும். எரேமியா 29:11 சொல்லப்பட்டபடி அவருடைய பிளான்ல நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழும்போதுதான் அவருடைய சித்தத்தை நாம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. இல்லையா? கடைசியாக பார்க்கலாம். 31வது வசனம் வாசிக்கலாம். 14:31 மத்தேயு 14:31 வாசிங்க. வேறொரு ஊமே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நடந்து போயிட்டான் இல்லையா? நடந்து போறதுக்கு பெர்மிஷன் கேட்டாச்சு. போட்ல இருந்து இறங்கி ஏசப்பா பார்த்தே போயிட்டு இருந்தான். ஏசப்பா பார்த்தே போயிட்டு இருந்தவன் திடீர்னு காத்து சத்தம் அடிக்குதே, காத்து பயங்கரமா அடிக்குதே, இப்படி திரும்பினா என்னாச்சு? மூழ்கி போய் ஆளுந்தான் இல்லையா? டீச்சர் வந்து ஸ்கூல்ல மேக்ஸ் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அழகா நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பையன் என்ன செய்யறான், பார்த்துட்டு இருந்தான். டீச்சர் நடக்கிறத கேட்டுட்டெல்லாம் இருந்தான். திடீர்னு இந்த பக்கம் கிரவுண்ட் பக்கம் பார்க்கறான், அங்க என்ன நடக்குதுன்னு. அந்த கான்சென்ட்ரேஷன் எங்க போச்சு? கான்சென்ட்ரேஷன் எங்க போச்சு? எங்க போச்சு? மேக்ஸ்ல இருக்குமா? மேக்ஸ்ல இருக்குமா? இருக்காது. கிரவுண்ட்ல என்ன நடக்குது? அதுதான் கான்சென்ட்ரேஷன்ல ஓடும் இல்லையா? அது மாதிரிதான் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபெய்த்ல இருக்கணும்னா ஆண்டவரை பார்க்கணும் இல்லையா? Fix your eyes on Jesus. Fix your mind on Jesus. கண்களை எப்பவும் பார்க்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமான ஒரு சோதனை ஆனாலும் சரி, மலை போல சோதனை வந்தாலும் சரி, எந்த சோதனையினாலும் யாரை பார்க்கணும்? அவருடைய கண்களை பார்க்கணும். அவரே நம்ம கொஞ்சம் திரும்பிட்டா யார் வந்துடுவா? மிஸ்டர் சேட்டன் வந்து உட்கார்ந்து உங்களை திசை திருப்பி விடுவான். அதனால திசை திருப்பாம இருக்கணும்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து எப்பவும் எதுல இருக்கணும்? ஃபெய்த்ல இருக்கணும். எப்படி டீச்சர் மேக்ஸ் லெசன் எடுக்கிறாங்க, மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது பார்த்து கேட்கறது போல நாமும் யோசிப்பாட்ட விசுவாசத்தில் எல்லாவற்றிலும் நம்ம இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பேதுவை நம்ம பார்த்தோம். பேது வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பேதுரு வந்து மறுதளிக்கிறான் இல்லையா? ஏசப்பாவை மறுதளிக்கிறான். மறுதளிச்சாலும் அவன் மனக்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான் இல்லையா? ஆண்டவருடைய மரணத்துக்கு அப்புறம், ஆண்டவருடைய ரிசரக்ஷன் அப்புறம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வதுல பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமா பேதுருதான் எழுப்பி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது நம்ம ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களாம்? குத்தப்பட்டவர்களாக இருந்தாங்களாம். அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 பேரு ஆதாயப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். 3000 வந்து சும்மாவா? நம்ம ஒரு ஆத்துமாக்கு கஷ்டப்படுறோம், ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறோம். நான் பேர் 3000 5000 அப்படி நிறைய மல்டிப்ளையா ஆதாயப்படுத்துகிறவனாக எப்படி மீன்களை பிரியத்தக்க வலையில பிடித்து கொண்டானோ அதே மாதிரி ஆத்துமாக்களை வலையில பிரியத்தக்க ஆத்துமாக்களை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். இன்றைய நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஒபீடியண்டா இருக்கோமா? நம்ம கீழ்ப்படுகிறோமா ஆண்டவருக்கு? நம்ம ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கிறோமா? விசுவாசத்தில் நடக்கிறோமா? 3 காரியம் நமக்கு ரொம்ப மிகவும் அவசியம். அது தாழ்மைப்படுவது மிகவும் அவசியம். தாழ்மையை தான் ஆண்டவர் வந்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் தாழ்மைக்கு என்ன செய்யற செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? பேதில் பார்த்தீங்கன்னா
முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரண பரியந்தம் உண்மையாக அவன் நிலைத்திருந்தான் பார்த்தோம். அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து இப்படி சிலுவையில அறிஞ்சாரு. அவன் அப்படி இல்லை, தலை கீழா, சிலுவைக்கு தலை கீழா, தலை வந்து கீழே, கால் வந்து மேல, அப்படி அறையிற்கு ஒப்பு கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம இதுல இருந்து நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். பேதரோட விசுவாசம் எப்ப இருந்து வளர்ந்துச்சு? அந்த போட்ல வந்து எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? விசுவாசம் வளருது. அப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் விசுவாசம் வளர வேண்டும். முடிவு பரியந்தம் நாமும் பேதரை போல நிலைத்திருக்கணும். நாம என்ன செய்யணும்? மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கலாமா? God bless you. கடலில்